எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா யார் என்ன சொன்னாலும் சரிம்மா, உன் மனசுல ஒரு துளி கலங்க இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டேன்னு நாங்க நம்புறோம். இங்க பாரு, கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுல இருக்கவங்கள அதை புரிஞ்சுப்பாங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர்ற நாள் கண்டிப்பா திரும்ப வரும் பொன்னி. அதான் சக்தி உன் கூட இருக்கான்ல, நீ தைரியமா இரு, அவன் பார்த்துப்பான். சரி மாமா. சக்திட்ட போன் கொடுமா. இது கொடுக்குறேன் மாமா. இந்தாங்க, சண்முகம் மாமா பேசணுமா? சொல்லுண்ணே. டேய், அம்மா ஏதாவது உன்னை பத்தி கேட்டா என்னடா சொல்றது? நான் வந்தா பொன்னியோட தான் வருவேன்னு சொல்லுண்ணே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடா, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. சரிண்ணே. சக்தி, எதுக்காக நீங்க இங்க இருந்து இவ்ளோ கஷ்டப்படணும்? இங்க கரண்ட் கூட இல்ல. அதனால என்ன? நீ இங்க இருக்க, அதனால நானும் இங்க இருக்கேன். பொன்னி, உன் மேல எந்த தப்பும் இல்லங்கறத நிரூபிச்சதுக்கு அப்புறமா உன்னையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போலாம். இல்ல சக்தி, ஒரு வசதியும் இல்லாம நீங்க எப்படி இங்க தூங்குவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, பழைக்க வேண்டியதானே. எல்லா நேரமும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்துராதுல்ல. சூப்பரா இருக்கு பொன்னி. பூண்டு குழம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா இருக்கு. பொன்னி, கொஞ்சம் குழம்பு ஊத்து. பொன்னி, மேடம், குழம்பு ஊத்த சொன்னா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல சக்தி, நீங்க நல்ல வசதியா வாழ்ந்தவரு. நீங்க இப்படி தரையில உட்கார்ந்து சாப்பிடுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொன்னி, நான் இங்க ரொம்ப வசதியா ஜாலியா இருக்கேன். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ குழம்பு ஊத்த போறியா இல்லையா? நான் ஊத்துறேங்க. இப்படி இருட்டுல உட்கார்ந்து சுட சுட சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? நீ அதை பத்திலாம் எதுவும் குழப்பிக்காம முதல்ல குழம்பு ஊத்துறியா? ஊத்துவியா?